வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா பீட்ரூட்டில் அல்வா செய்ய போகிறோங்க. நான் வந்து 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன். அது தோல் சீவி நல்லா நான் தேங்காய் திருவுறதில் திருவி வச்சுருக்கேன். குக்கர் ஆன் பண்ணி வச்சுட்டேங்க. இதில் வந்து நெய் சேர்த்துருக்க பாருங்கள். நெய்யில் நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு இதுலேயே நம்ம பீட்ரூட்டை திருவி வச்சுருக்கு இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் சேர்த்துட்டேன். நல்லா இதை வதக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம பாருங்கள் இதை கூட நான் பால் சேர்த்துக்கிறேங்க. நான் பச்சை பால் தான் ஆட் பண்ணுறேன். காய வச்ச பாலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இதில் நான் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணலைங்க. அதுக்கு பதிலாக தான் நான் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. இது தண்ணி மிக்ஸ் பண்ண பால் தாங்க. பாருங்கள், நம்ம வந்து ஒரு 2 விசில் அளவு மூடி வச்சிடலாம். இது ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன், சால்ட்டு சேர்த்துருக்கேன், அப்புறம் 1 கிளாஸ் அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம 2 விசில் அளவு மூடி வச்சிடலாங்க. ஏலக்காய் பொடி பாருங்கள் இது வெந்துடுச்சு. தண்ணி கொஞ்சம் பால் இருக்குது இல்லைங்களா, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு இது திக்னஸ் வந்த உடனே நிறுத்திடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.